வாங்கய்யா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்கள் மத்தியில் சிறப்பு விருந்தினராக அழைத்த மகிமா குமாரையா அவர்களுக்கு இந்த பணிவான வணக்கத்தை நான் பேசுகிறேன். தமிழனும் அமழ்ந்து ஒரு துளியாம், அமழ்தனும் கடலில் சிறு துளியாம், பெருமிதம் கொள்வோம் மனதினேயா, தரும் இதம் பகர்வோம் பாரினியா தரணியா. நமக்கு திருவள்ளுவர் ஒரு 130 பாடல்களை எழுதியிருந்த அடியாக குரலடியாக 130 பாடல்களை வந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று 130 பாடல்கள் சொன்னாங்க. தெரிந்து கொள்ளலாமே என்பதற்காக மனுஷனுக்கு சொல்றதுக்கு ஒரு விடயத்தை சொல்வதென்றால் ஒரு முறை சொன்னால் போதும், அது நாக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் தெரியாத. 130 குறளை சொன்னால் திருக்குறள் முடிந்தது. ஆனால் அதிகாரங்களையும் 10 பாடல்களை அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 130 அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 பாடல்களை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா நம்ம எதை எடுத்தாலுமே ஒன்று 10 சொல்றதுன்றது நம்மளுடைய வழக்கம். இல்லை ஒரு விஷயத்த சொன்னா அதை உடனே ஏற்றுக்காம 10 கேள்விகளை அதுக்கு துணை கேள்விகளாக வைப்பது என்பது நமக்கு வழக்கம். இது எல்லாம் அறிந்த விஷயம், அதை ஒத்துக்கொள்கிறேன் நினைக்கின்றேன். ஏப்பா எதையுமே ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு சொல்லுவோமா? ஒரு தடவை சொன்னா எனக்கு புரியுமா என்ன? நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு 10 தடவை சொன்னாதான் அவர் மனசுக்குள்ளேயே ஏது. சொல்லுவோமா? இது அப்படியே நீட்டித்து பார்த்தோம் என்றால் ராவணன் 10 தலை சொன்னவன். 10 தலை வச்சுக்க மனுஷன் வாழ முடியுமா என்ன? 10 விதமான யோசனைகளை செய்து ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் என்பதுதானே அதற்கு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு நம்ம 10 தலையை பார்த்து போட்டு ஒரு மனிதனை அவ்வாறாக உருவப்படுத்தி இதெல்லாம் அறிந்தவர் தானே திருவள்ளுவர். ஒரே ஒரு குறளை சொல்லி விளக்கம் தந்து விளக்கம் நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தார். ஆனால் ஒரே விடயத்திற்கு நீங்கள் கேட்கின்ற 10 விதமான கேள்விகளையும் அவரே யோசித்து அந்த 10 விதமான கேள்விகளுக்கும் விடைகளை அவரே தருவதனால் தான் 130 1330 விரும்புகிறேன். மறுக்க முடியுமா? ஒரு அரசன் கேட்கின்றான், அவனுக்கு என்ன பெரிய விஷயம்? ஒன்று, அரசை விரிவடைத்துக் கொண்டே செல்ல வேண்டும். அவனுக்கு அவனுடைய நோக்கம் வருவாக மட்டும்தான் இருக்கும். அவனுக்கு கீழே ஒரு மந்திரிக்கு அரசருக்கு எந்தெந்த வகைகளெல்லாம் உதவ வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமாக இருக்கும். ஒரு படைத்தலைவனுக்கு அரசனுக்கு எவ்வகையான படைகளை அமைத்தால், எந்தெந்த வகையான வீரனை அமைத்தால், எந்தெந்த இடத்துலலாம் குதிரைகளுக்கு ஒன்று, யானைக்கு ஒன்று, யானைப்படைக்கு ஒன்று என்று அவர்களை திரட்டுவது என்னும் எண்ணம் மட்டுமே அவனுக்கு இருக்கும். ஆனால் யார் ஒருவனுக்கு எல்லாவற்றையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? ஒரு பார்வையாளர். இவை அனைத்தையும் பார்த்து கொண்ட அரசனுடைய செயல்களை பார்த்து கொண்டிருப்பவன், மந்திரியினுடைய செயல்களை பார்த்து கொண்டிருப்பவன், படைத்தலைவனுடைய செயல்களை பார்த்து கொண்டிருப்பவன், வேளாண்மை துறையை சேர்ந்தவர்களை பார்த்து கொண்டிருப்பவன் என்று பார்த்து கொண்டிருப்பவனுக்கு மட்டுமே இவை அனைத்துமே தெரியும். அவ்வாறு பார்த்து கொண்டிருப்பவன் யாராக இருக்க முடியும்? ஒரு கவிஞனாக இருக்கலாம், ஒரு ஞானியாக இருக்கலாம் அல்லவா? இவ்வாறு இருக்கப்படுவதை இப்படிப்பட்ட ஒருவனுக்கு நாம் ஒரு உருவத்தை கொடுத்திருக்கின்றோம். உண்மையிலேயே நமக்கு திருவள்ளுவன் யார் என்று தெரியுமா என்ன? திருவள்ளுவன் எழுதி கொடுத்த திருக்குறள் என்னவென்று நமக்கு தெரியும். ஆனால் திருவள்ளுவன் யார் என்பது நமக்கு தெரியாது. திருவள்ளுவனுக்கு இதுதான் உருவமா என்பதும் நமக்கு தெரியாது. திருவள்ளுவன் முப்புரை நூல் அணிந்திருந்தானா என்பது நமக்கு தெரியாது. அவன் பெண்ணுடை அணிந்திருந்தானா, காவியுடை அணிந்திருந்தானா என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் இவை அனைத்தையும் நாம் உருவகப்படுத்தி ஒரு உருவகத்தை
ஏற்படுத்தி நாம் என்ன செய்திருக்கின்றோம். இதுதான் அவனுக்கு யார் தாய் என்று தெரியாது, அவனுக்கு யார் தந்தை என்று தெரியாது, அவன் எந்த ஊர் என்று தெரியாது, எப்பொழுது பிறந்தான் என்று தெரியாது, எப்பொழுது இறந்தான் என்று தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாத ஒரு திருவள்ளுவன் திருக்குறள் என்ற ஒரு அழகான ஒரு ஈரடி நூலை கொடுத்ததன் ஒன்றே காரணத்திற்காக அவனுக்கு ஒரு துணையான ஒரு கதையை புகுத்தி அதை நம் மனதிற்குள் எல்லாவற்றிலும் புகுத்தி நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று கனி இருக்க காயை எடுத்து நாம் அதை வைத்து ஒரு அரசியல் செய்து கொண்டே இருக்கின்றோம். திருவள்ளுவன் கூறியதற்கு இத்தனை 1330 குறள்களிலும் அறத்தை முதலில் சொல்கிறேன். என்ன அவன் நமக்கு நல்வழிப்படுத்தினான் என்றால் நாம் அந்த கனியை கீழே விட்டுவிட்டு காயை எடுத்துக்கொண்டு நாம் இன்று வரை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம். இதைத்தான் அவன் இனியவை கூறல் என்ற விஷயத்துல ஒரே ஒரு பாடல்ல நமக்கு சொல்லி தருவான். கனி இருக்க நீங்கள் ஏன் பொய்யான ஒரு புனைக்கதைகளை உங்கள் மனதுக்கு ஒரு புத்தி அதன் வழியாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை செய்யாதீர்கள். என்னுடைய பாடல்கள் ஒவ்வொன்றாக எடுத்து அதை அறம் சார்ந்து, பொருள் சார்ந்து, இன்பம் சார்ந்து, ஈடுபேறு சார்ந்து நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்பதற்காகத்தான் அந்த திருக்குறளை படித்திருக்கிறார்கள். நீங்கள் என்னுடைய பொய்க்கதைகளை எடுத்து உங்கள் வாழ்வை அழித்துக் கொள்ள வேண்டாம். நான் எந்த நேரத்தில் நான் இருந்திருந்தால் என்ன, நான் எந்த நேரத்தில் எங்க பிறந்திருந்தால் என்ன, அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு என்பதுதான் நான் சொல்லியிருந்தான். இது 10 பாட்டு நம்ம படிக்கணுமா என்ன? இனியவை குறளில் 10 பாடல்கள் சொல்றாங்க. அந்த கடைசி பாடல் தான் கனி இருப்ப காய் கலந்து எங்க கொடுக்க வைக்கிறாங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதான் திருவள்ளுவர். இதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் வாழ்வில் நலம் பெறலாம். என்ன திருவள்ளுவனுடைய வள்ளுவனுடைய வழியை நாம் பின்பற்றுவோம். என்ன அவர் புகழ் போக்கும் வேற அறிஞர்களுடைய வழியை நாம் சொப்படி கேட்க மகிழ்ந்து நல்வழிக்கு வழிவகுப்போம் என்று கூறி வாழிய